2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில நேரங்களில் நமக்கு சாதகமானதும் நன்மையானதுமான விஷயங்கள் அதிகமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் சில விஷயங்கள் எதிர்மறையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நன்மைகளை எண்ணி பார்த்தால் அதிகமாக இருக்கும். அதே போல எதிரான விஷயங்களை எண்ணி பார்த்தால் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சில விஷயங்களால் அனைத்துமே நமக்கு எதிரானதாக இருப்பது போல எண்ணி சோர்ந்து போவோம். சில நேரங்களில் கர்த்தரால் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருந்தாலும் பெற முடியாமல் போன ஒரு நன்மையை நினைத்து அதிகமாக துக்கப்படுவோம். ஆனால் எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும் தேவ கிருபை என்ற ஒன்று எப்பொழுதும் நம்மை தாங்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தில் சாதனைகள் ஏராளம் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு முள் அவருக்கு வலியை கொடுக்கின்ற ஒன்றாக இருந்தது. ஆனால் தேவன் அளித்த கிருபை அதனை எதிர்கொள்ள போதுமானதாய் இருந்தது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுலால் பலவீனங்களின் மத்தியிலும் அதிக பலமுடைய ஒரு மனிதனாக நிற்க முடிந்தது. ஆம், சின்னதோ பெரியதோ எல்லாம் வலிதான். ஆனால் அது கர்த்தரால் ஆற்ற முடியாத வலியோ காயமோ கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, காயத்தை தருகின்றவர்களை நினைக்காமல் காயத்தை கட்டும் கர்த்தரை நினைப்போமானால் நம்முடைய காயம் கட்டப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.